வணக்கம். என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில ஏதாவது தப்பா போச்சுன்னா, உடனே நம்ம கை அடுத்தவங்கள நோக்கி நீளுது. ஆமா. நேரம் சரியில்ல, அதனால தான் இப்படி ஆச்சு. அவங்க சரியா செஞ்சிருந்தா இது நடந்திருக்காதுன்னு. ம், ஏதோ ஒரு காரணத்த கண்டுபிடிச்சிடுறோம். கரெக்ட். ஆனா, இதே பொறுப்ப நாம ஏத்துக்கிறதுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டப்படுறோம்? ரொம்ப ஒரு சரியான கேள்வி. ஏன்னா பழிய தூக்கி அடுத்தவங்க மேல போடுறது ரொம்ப சுலபம். ஆமா. ஆனா நடந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறதும் கிட்டத்தட்ட இதே விஷயத்தை பத்தி தான். ஓ, அப்படியா? ஆமா. ஓஷோவோட தம்மபதம் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 58வது ஆடியோ. இதுல புத்தர் சொல்ற ஒரு விஷயத்த ஓஷோ ரொம்ப ஆழமா அலசுறார். என்ன விஷயம் அது? ரொம்ப எளிமையான ஆனா ஒரு புரட்சிகரமான வரி. மனிதன் தனக்கு மட்டுமே முழு பொறுப்பாளி. அவ்வளவுதான். ஓகே. பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க தான் பொறுப்பு. விதி, கடவுள், சாத்தான், தலைவிதி இப்படி நம்ம தப்பிக்கிறதுக்கு வச்சிருக்கிற எல்லா கதவையும் புத்தர் ஒரே வரியில அடைச்சிடுறார். கேட்கும்போதே கொஞ்சம் ஒரு மாதிரி பாரமா இருக்கு. அப்படி எல்லா பொறுப்பையும் நம்ம மேலேயே போட்டுக்கிட்டா வாழ்க்கையில என்னதான் நடக்கும்? அதுதான். அந்த பழிய தட்டி கழிக்கிற மனப்பான்மையில் இருந்து வெளியே வந்து முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறது நம்மள எப்படி மாத்தும்? வாங்க, பத்தி கொஞ்சம் ஆழமா பேசி பார்க்கலாம். கண்டிப்பா. முதல்ல நாம ஏன் இப்படி பொறுப்பை தட்டி கழிக்கிறோம்னா புரிச்சுக்கணும். ஓஷோ சொல்ற மாதிரி நாம நமக்காக சில வெளி ரட்சகர்களை, அதாவது எக்ஸ்டர்னல் சேவியர்ஸ உருவாக்கி வச்சிருக்கோம். வெளி ரட்சகர்களா? ஆமா. கெட்டது நடந்தா விதின்னு சொல்லிடுவோம். நல்லது நடக்கணும்னா கடவுள் மனசு வச்சா நடக்கும்னு காத்திருப்போம். நம்ம கையில எதுவுமே இல்லைங்கிற ஒரு மாயைய நாமளே உருவாக்கிக்கிறோம். ஆனா புத்தர் சொல்றார், ஒரு இலை கூட தன் விருப்பத்தில தான் அசைகிறதுன்னு. அதாவது தற்செயலா எதுவுமே நடக்கிறதில்ல. ஆ, கரெக்ட். எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணத்தோட ஒரு பகுதி நீங்களா இருக்கீங்க. அப்படிதானே? ஆமா. மிகச்சரியா சொன்னீங்க. இதுக்கு ஓஷோ ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். கங்கை நதியில குளிச்சா பாவம் போயிடும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? ஆமா, ரொம்ப பரவலா இருக்கு. ஓஷோ கேக்குறார், பாவம் செஞ்சது நீங்க, உங்க உடம்பு, உங்க மனசு, உங்க ஆன்மா அழுக்காயிருக்கு. ஆனா அத கழுவுற சக்தி ஒரு நதிக்கு எப்படி வரும் இது இது ஒரு பெரிய சுய ஏமாற்று வேலை என்கிறார். ஆமா. இது வெறும் மத நம்பிக்கையை பத்தினது மட்டும் இல்லையே, நம்மளோட நவீன வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி கங்கைகள் நிறைய இருக்கு. எப்படி சொல்றீங்க? ஒரு வாரம் முழுக்க கண்டபடி சாப்பிட்டுட்டு வார இறுதியில ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் குடிச்சா எல்லாம் சரியாயிடும்னு நினைக்கிறோம். ஆமா ஆமா, கரெக்ட். நியூ இயர் அன்னைக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்துட்டு 2 நாள்ல அதை மறந்துட்டு அடுத்த நியூ இயருக்கு பாத்துக்கலாம்னு நினைக்கிறோம். இதெல்லாமே நம்ம நவீன கங்கைகள் தானே. அதேதான். அந்த தப்ப சரி செய்யாம அதை செஞ்சதுக்கான குற்ற உணர்வை மட்டும் குறைச்சிக்க பாக்குறோம். ஓஷோ சொல்ற இன்னொரு உதாரணம் பாவ மன்னிப்பு. சர்ச்ல நடக்கிறது. ஆமா. நீங்க ஒருத்தரை காயப்படுத்திட்டு பாதியார்கிட்ட போய் மன்னிப்பு கேக்குறீங்க. ஓஷோ கேக்குறார், காயம் பட்டது ஒருத்தருக்கு, நீங்க மன்னிப்பு கேக்குறது இன்னொருத்தர்கிட்டயா? இது மனசுல இருக்கிற பாரத்தை குறைச்சு திரும்பவும் அதே தப்ப செய்யறதுக்கு ஒரு லைசென்ஸ் வாங்குற மாதிரி இருக்குங்கிறாரு. ஆமா, ஒரு உளவியல் தந்திர மாதிரி நாமளே நமக்காக உருவாக்கிக்கிற ஒரு லூப் ஹோல். தப்பு பண்ணலாம், ஆனா அத கழுவிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குன்னு தெரிஞ்சா தப்பு பண்றதுக்கான தயக்கம் குறைஞ்சிடுமே. நிச்சயமா. இத கேக்குற நீங்க கூட யோசிச்சு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு பாவ மன்னிப்பு மையத்தை எங்க வச்சிருக்கீங்க? எந்த விஷயங்கள்ல பொறுப்ப தட்டி கழிக்க இப்படிப்பட்ட வெளிக்காரணங்களை சார்ந்திருக்கீங்க? இந்த மனநிலையிலிருந்து வெளியே வர்றதுதான் முதப்படி. அந்த புள்ளி தான் நான் பொறுப்புங்கிற ஒரு வரிய முழு மனசோட ஏத்துக்கிறது. ம். ஓஷோ சொல்றார், ஒரு மனுஷன் எப்போ இந்த ஒரு உண்மையை முழுசா உணர்றானோ அப்போ அவன் வாழ்க்கையில ஒரு புரட்சியே தொடங்குதுன்னு. ஆமா. ஏன்னா அந்த எண்ணம் ஆழமா வேரூண்டிடுச்சுன்னா முன்ன மாதிரி நம்மால சுலபமா தப்பு செய்ய முடியாது. கரெக்ட். ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் போதும் இதுக்கு நான் தான் பொறுப்புன்னு ஒரு எச்சரிக்கை மணியை உள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். பாலில் சுட்ட பூனை மோர கூட ஊதி ஊவி குடிக்கும்னு சொல்ற மாதிரி. ஆமா, நம்ம செயல்களோட விளைவுகளை பத்தி நாம ரொம்ப கவனமாயிடுவோம். சரி. இந்த பொறுப்புணர்வோட விளைவுகளை ஓஷோ ரொம்ப அழகா விளக்குறாரு. அவர் சொல்றாரு, உங்க பாவம் உங்ககிட்ட இருந்து தான் பிறக்குது, உங்க சக்தியால தான் வாழுது, கடைசியில உங்ககிட்டயே திரும்பி வருது. இது எப்படி இருக்குன்னா, நீங்க ஒருத்தருக்கு கடிதம் எழுதிட்டு சொல்லுங்க. அதுல உங்க வீட்டு முகவரியையே டூ அட்ரஸ்ல எழுதுற மாதிரி ஸ்டாம்ப் போட்டி போஸ்ட் பண்ணா அது சுத்தி திரிஞ்சு உங்களுக்கே வந்து சேரும். அருமையான ஓமை. எவ்ரிவேர் யூ கோ தேர் யூ ஆர்னு ஒரு ஆங்கில பழமொழி இருக்கு. நாம நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடவே முடியாது. நாம விதைச்சது தான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஆமா, இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி. நாம சிரிச்சா அதுவும் சிரிக்கும்,
நாம கோபப்பட்டா அதுவும் கோபத்தை காட்டும். நாம எல்லோரும் நாமளே கட்டின வீட்டுக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல இன்னொரு சக்தி வாய்ந்த ஓமையையும் ஓஷோ பயன்படுத்துறாரு. வைரக்கல், அதாவது வஜ்ரமணி, அது உருவாகிற பாறையையே வெட்டி உடைக்கிற சக்தி கொண்டது. ஓகே. அதுபோல உங்களை அழிக்கிற சக்தியும் வெளியே இருந்து வரதில்ல, அது உங்களுக்குள்ள இருந்து தான் உருவாகுது. உங்களுக்கு வர்ற துன்பம் வெளியே இருந்து யாரும் அனுப்புறதில்ல. அது நீங்களே உங்களுக்கு அனுப்பிக்கிற கடிதம். சரியா சொன்னீங்க. சரி, இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம கடந்த கால செயல்களால நாம துன்பத்துல இருக்கோம். அந்த துன்பத்தோட விரக்தியில நாம அடுத்தவங்களுக்கும் துன்பத்தையே கொடுக்கறோம். ஆமா. அவங்க திரும்ப நமக்கு துன்பம் தர்றாங்க. இது ஒரு முடிவே இல்லாத நச்சுச் சுழற்சி மாதிரி போயிட்டே இருக்கே. இதை எப்படி உடைக்கிறது? இங்கதான் தபஸ், அதாவது தவத்தோட உண்மையான அர்த்தத்தை ஓஷோ விளக்குறார். இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. தவம்னா? சாதாரணமா தவம்னா உடலை வருத்திக்கிறது, பட்னி கிடக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஓஷோ சொல்றார், துன்பம் வரும்போது அதை அடுத்தவங்களுக்கு பரப்பாம தனியா இருந்து அதை முழுசா அனுபவிச்சு தீர்க்கிறது தான் உண்மையான தவம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல உளவியல் நிபுணர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க? உங்க பிரச்சனைகளை மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க, மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. ஆமா. அப்பதான் பாரம் குறையும்னு. ஆனா ஓஷோ சொல்றது அதுக்கு நேர் எதிரா இருக்கே. துன்பத்தை உள்ளேயே வச்சுக்கிறது மனநலத்துக்கு நல்லதா? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. ஓஷோ சொல்றது உணர்ச்சிகளை அடக்கிறத பத்தி இல்ல. அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா, உங்க துன்பத்தை அடுத்தவங்க மேல கொட்டாதீங்க. ஓ. உங்களுக்கு கோபம் வருதா, தனியா ஒரு ரூமுக்குள்ள போய் கத்துங்க, தலையாணியை குத்துங்க. அழுக வருதா, கதவை சாத்திக்கிட்டு மனசு விட்டு அழுங்க. சரி. ஆனா உங்க கோபத்தை உங்க மனைவி மேலேயோ உங்க விரக்திய உங்க குழந்தை மேலேயோ காட்டாதீங்க. உங்க துன்பத்தை அடுத்தவங்களோட துன்பமா மாத்தாதீங்க. இதுதான் இந்த வித்தியாசம். ஓ, அப்போ உணர்ச்சியை அடக்குவது இல்ல, அந்த உணர்ச்சியோட எதிர்மறை விளைவை மத்தவங்களுக்கு கடத்தாம இருக்கிறது. எக்ஸாக்ட்லி. ஞானிகள் தனிமைக்கு போறது சமாதி அடையறதுக்கு மட்டுமில்ல, அவங்களோட கர்ம வினைகளை அவங்களே தனியா அனுபவிச்சு தீர்க்கறதுக்கு தான்னு சொல்றது இப்ப புரியுது. ஆமா. முள்ளு மேல படுக்கிறது, பட்டினி கிடக்கிறதெல்லாம் நான் விதைச்சத நானே அறுவடை செய்யறேன், இதோட இந்த கணக்கு முடியட்டும்னு சொல்ற ஒரு செயல். இதுக்கு புத்தரோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஓஷோ சொல்றார். ஒருத்தர் வந்து புத்தர் முகத்துல துப்பிடுறார். என்னது? ஆமா. புத்தர் அதை அமைதியா தொடச்சுக்கிட்டு அந்த ஆளை பார்த்து சொல்றார், வேற ஏதாவது சொல்லணுமா? அப்போ பக்கத்துல இருந்த சீடர் ஆனந்தர். ஆனந்தருக்கு பயங்கர கோபம், அந்த ஆளை அடிக்க போறார். அப்போ புத்தர் ஆனந்தரை தடுத்துட்டு சொல்றார், என்ன சொல்றார்? நீ ஏன் கோவப்படுற? அவர் என் மேலதான் துப்பினார். நான் பல ஜென்மங்களா சுமந்துட்டு வந்த ஒரு பழைய கணக்கை இன்னைக்கு அவர் தீர்த்து வச்சிருக்கார். நான் அந்த பழைய கணக்குல இருந்து விடுபடுறேன். நீ சம்பந்தமே இல்லாம ஒரு புது கணக்க தொடங்க பாக்குறியே. வாவ், இதுதான் பொறுப்ப முழுசா ஏத்துக்கிட்ட ஒருத்தரோட மனநிலை. ஆமா. ஆனா நாம அப்படி இல்லையே. நாம உடனே ஏதாவது சாக்கு போக்கு தேடுவோம். பிசினஸ்க்காக குடிக்க வேண்டியிருக்கு. ஆமா. நண்பன் வற்புறுத்தனா அதான் சிகரெட் பிடிச்சேன்னு சொல்றோம். ஓஷோ சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. நாம என்ன செய்ய விரும்புறோமோ அதை செய்ய தூண்டுற ஆட்களை நாமளே தேடி போறோம், அப்புறம் அவங்க மேல பழிய போடுறோங்கிறார். ஆமா. குடிக்கணும்னு ஆசைப்படுறவன் குடிக்கிற நண்பர்களை தேடி போவான். அப்புறம் அவன் சொன்னான்னு குடிச்சேன்னு சொல்லுவான். இது ஒரு தந்திரமான தப்பித்தல். நாம தப்பு பண்றதுக்கு கூட அடுத்தவங்களோட உதவியை நாடுறோம். இது ரொம்ப விசித்திரமா இருக்கு. ஆமா. அதாவது நமக்கு எது தீங்கானதோ அதை செய்யறது ரொம்ப சுலபமா இருக்கு. ஆனா நமக்கு எது நல்லதோ அதை செய்யறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் இப்படி? இதுதான் அடுத்த கட்ட விவாதத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. சுயநலத்தின் தர்மம். சுயநலத்தின் தர்மமா? மிகச் சரியா சொன்னீங்க. இதுதான் புத்தர் சொல்ற ஒரு புதிரான கருத்து. தனக்கு தீங்கான அசுபமான விஷயத்தை செய்வது மிகவும் எளிது. தனக்கு நன்மையான சுபமான விஷயத்தை செய்வது மிகவும் கடினம். ஏன் இப்படி? ஏன்? இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சமூக சதி இருக்குன்னு ஓஷோ சொல்றார். சமூக சதியா? அது என்ன? இந்த உலகம் உங்களை சுரண்ட நினைக்குது. அதுக்கு நீங்களா இருக்கக்கூடாது. ஓகே. நீங்க பலவீனமா ஒரு குற்ற உணர்ச்சியோட அடுத்தவங்கள சார்ந்திருக்கிற ஒரு நபரா இருக்கணும். அப்போதான் உங்களை எளிதா கட்டுப்படுத்த முடியும். அதனால குடும்பம், சமூகம், மதம், அரசியல்னு எல்லாமே நீங்க அவங்களோட நலனுக்காக வாழணும்னு எதிர்பார்க்குது. ஆமா. ஆனா அதை நேரடியா சொல்ல மாட்டாங்க. அதுக்கு பதிலா சேவை, தியாகம், பிறர் நலம்னு அழகான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. உன்னை நீயே நேசிப்பது சுயநலம், மத்தவங்களுக்காக வாழ்றதுதான் புண்ணியம் நமக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் கொடுக்கப்படுது. குழந்தைத்திலிருந்தே ஆரம்பிக்குது. ஓஷோ ஒரு உதாரணம் சொல்றார். குழந்தைக்கு பசிக்கும் போது அது அழும். ஆனா தாய் அவளோட வசதிக்கேத்த நேரத்துல தான் பால் கொடுப்பா. அப்பவே குழந்தை கத்துக்குது, என்னோட தேவை முக்கியம் இல்ல, அடுத்தவங்கள திருப்திப்படுத்துறது தான் முக்கியம்னு.
அங்கேயே அது தன்னோட இயல்பை விட்டுட்டு ஒரு அரசியல்வாதியா மாறத் தொடங்குது. சரி, இந்த தாய் குழந்தை உதாரணம் சின்ன வயசுல நடக்கிறது. வளர்ந்த பிறகு நம்ம வேலை பார்க்குற இடத்துல, நம்ம உறவுகள்ல இந்த சமூக சதி எப்படி வெளிப்படுது? நிறைய விதங்கள்ல ஆபீஸ்ல டீம் பிளேயரா இருக்கணும்னு சொல்லி நம்ம சொந்த ஆரோக்கியத்தை கூட பார்க்காம ராத்திரி பகலா வேலை செய்ய வைப்பாங்க. ஆமா, லீவ் எடுத்தா குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. ஹசில் கல்ச்சர்னு ஒரு வார்த்தையை உருவாக்கி நம்மள நாமே வர்த்திக்கிறத ஒரு பெரிய சாதனையா கொண்டாடுவாங்க. இது எல்லாமே உங்களை நீங்களே கவனிச்சுக்கிறது ஒரு தவறான விஷயமா சித்தரிக்கிற தந்திரங்கள் தான். அப்போ சுயநலங்கிறது தப்பான வார்த்தையா? ஓஷோ இதை எப்படி பார்க்கறாரு? இங்க தான் ஓஷோ ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வர்றார். அவர் சொல்றார், உண்மையான சுயநலத்திலிருந்தே உண்மையான பிறர் நலம் பிறக்கும். ஓ, அதாவது முதல்ல நீங்க உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கணும். நீங்க சந்தோஷமா முழுமையா இருக்கணும். தனக்குள்ளேயே சந்தோஷத்தை கண்டுபிடிக்காத ஒருத்தன் மத்தவங்களுக்கு எதை கொடுத்த முடியும்? துக்கத்தை மட்டும்தான் கொடுக்க முடியும். ஆமா, இது ரொம்பவே மாத்தி யோசிக்க வைக்குது. சுயநலம்ங்கிறது ஒரு கெட்ட வார்த்தையா தானே நம்ம இவ்ளோ நாளா பார்த்துட்டு வர்றோம். ஆமா. ஆனா ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான பூ ஓமையை கொடுக்கறார். ஒரு பூவோட சுயநலம் என்ன? அதுக்கு தேவையான தண்ணீரையும் சூரிய ஒளியையும். சத்துக்களையும் பூமியிலிருந்து எடுத்துக்கிறது. இப்படி அது சுயநலமா இருந்தா மட்டும்தான் அதால முழுசா மலர முடியும். சரி. அப்படி அது முழுசா மலர்ந்துட்டா அதிலிருந்து வர்ற நறுமணம் இருக்கே, அதுதான் அதோட சேவை. ஓ, அந்த நறுமணத்தை அதால தடுக்க முடியாது. அது தானா பரவும். ஆனா ஒரு மொட்டுக்கிட்ட போய் நீ மலர்றதுக்கு முன்னாடியே எனக்கு நறுமணத்தை கொடுன்னு கேக்குறது முட்டாள்தனம் இல்லையா? இப்போ நல்லா புரியுது. முதல்ல நாம மலரணும், நாம முழுமை அடையணும், நம்ம கோப்பைய நாம முதல்ல நிரப்பணும். ஆமா, அப்போதான் மத்தவங்களுக்கு கொடுக்க நம்ம கிட்ட ஏதாவது இருக்கும். ஃபில் யுவர் ஓன் கப் ஃபர்ஸ்ட்ங்கிற கான்செப்ட் இதுதான். அதேதான். அதனாலதான் புத்தர் சொல்றார், பிறரின் பெரும் நன்மைக்காக கூட உன் சுயநலத்திற்கு தீங்கு விளைவிக்காதே. இதுக்கு அர்த்தம் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யாதே நல்ல. இல்லவே இல்ல. முதல்ல உன்னை நீ கண்டுபிடி, உன்னோட ஆனந்தத்தை கண்டுபிடி. நீ ஒரு ஒளி விளக்கா மாறு. அப்புறம் அந்த ஒளி தானா மத்தவங்களுக்கு வழிகாட்டும். 30 வருஷமா இருமலால அவதிப்படுற ஒரு டாக்டர் மத்தவங்களுக்கு இருமலுக்கு மருந்து கொடுக்கற மாதிரி இருக்குன்னு ஓஷோ சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கு. ஆமா, நம்மகிட்ட இல்லாத ஒன்ன நம்மளால கொடுக்கவே முடியாது. சரி, இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? இந்த மொத்த உரையாடலோட மையப்புள்ளி எது? நான் நினைக்கிறேன், இந்த பயணத்தோட முதல் முக்கிய தவிர்க்கவே முடியாதபடி நான் மட்டுமே பொறுப்புங்கிறத எந்தவித சமரசமும் இல்லாம ஏத்துக்கிறது தான். விதி, கடவுள், ஜாதகம், மத்த மனுஷங்கன்னு எல்லா வெளிக்காரணங்களையும் கைவிடுறது. ஆமா, அந்த பொறுப்பை ஏத்துக்கிட்டோம்னா நம்ம துன்பத்துக்கான காரணத்தை வெளியே தேடுறத நிறுத்திடுவோம். அது நமக்குள்ளதான் இருக்குன்னு புரியும். அப்புறம் அந்த துன்பத்தை அடுத்தவங்க மேல கொட்டாம அது நாமே கடந்து போக கத்துக்குவோம். அதுதான் உண்மையான தவம், உண்மையான தபசு. அந்த தவம் மூலமா நாம நம்மளையே சரி செஞ்சுக்கிறோம், நம்ம கோப்பைய நாமளே நிரப்பிக்கிறோம். இதுதான் உண்மையான ஆரோக்கியமான சுயநலம். கரெக்ட். அதாவது நம்மளோட உள்ளார்ந்த உண்மையையும் ஆனந்தத்தையும் நாம கண்டடைகிறது. சரியா சொன்னீங்க. அந்த முழுமையிலிருந்து தான் எந்தவித முயற்சியும் இல்லாம உண்மையான இயல்பான பிறர் நலம் ஒரு பூவோட நறுமணம் மாதிரி இயல்பா வெளிப்படும். ஆமா, அது சேவையா இருக்காது, அது கொண்டாட்டமா இருக்கும். இந்த உரையாடலோட இறுதியில ஓஷோ நம்ம மனசுல ஒரு ஆழமான கேள்விய விதைச்சிட்டு போறார். அது நம்மள ரொம்ப நேரம் யோசிக்க வைக்கும். ஆமா, அவர் கேக்குறார், நாடு, மதம், சமூகம், கொள்கைன்னு எல்லாமே உங்களை ஏதோ ஒரு லட்சியத்துக்காக இறக்க சொல்லுது. நாட்டுக்காக உயிரக்கொடு, மதத்துக்காக உயிரக்கொடுன்னு சொல்றாங்க. ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்க வாழணும்னு யாராவது உங்களுக்கு சொல்றாங்களா? ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி. நம்ம உயிரை தியாகம் செய்ய சொல்ற இந்த உலகம் முதல்ல அந்த வாழ்க்கைய உண்மையா வாழ்வது எப்படி நமக்கு சொல்லி கொடுக்கறதா? அதுதான். ஒரு லட்சியத்துக்காக நம்ம உயிரை கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்மளோட உண்மையான வாழ்க்கைனா என்ன, நம்மளோட உண்மையான இயல்பு என்னன்னு நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டாமா? இந்த கேள்வியோட இந்த உரையாடலை நம்ம நிறைவு செய்யலாம். இது நிச்சயம் உங்களை சிந்திக்க வைக்கும்.